கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் தமிழக அரசு அமைத்த ஒரு நபர் ஆணைய விசாரணைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த சூழ்நிலையில் நீதி வெல்லும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எக்ஸ் பக்கத்தில் கருத்து பகிர்ந்துள்ளார். விவரம் என்ன? கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் பலியான சோக சம்பவம் தற்பொழுது தேசிய அளவில் பெரும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரணையை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தும் உத்தரவிட்டனர். சிபிஐ விசாரணையை கருத்தில் கொண்டு ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையையும் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணை விசாரணையையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டனர். ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசனின் ஒரு நபர் ஆணைய விசாரணை தொடர்பான ஆவணங்களை உடனே சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் எஸ்ஐடி சேகரித்த டிஜிட்டல் உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு விவரம் வெளியான நிலையில் 13 நாட்களுக்கு பின் மீண்டும் மௌனம் கலைத்துள்ள தவைக தலைவர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் நீதி வெல்லும் என்று பதிவிட்டுள்ளார். முன்னதாக கரூர் நெரிசல் சம்பவம் நடந்த தினத்தன்று இரவு 11:15 மணி அளவில் இச்சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து ட்வீட் செய்திருந்தார். அடுத்த நாள் செப்டம்பர் 28ஆம் தேதியன்று நிதி உதவி அறிவித்து ஒரு பதிவை பகிர்ந்தார். தொடர்ந்து செப்டம்பர் 30ஆம் தேதியன்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் கரூர் சம்பவத்தில் சதி இருப்பதாக கூறியதோடு தனது தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என பேசியிருந்தார். தற்பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துள்ள நிலையில் நீதி வெல்லும் என்று ட்வீட் செய்துள்ளார்.